ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவன் எழுந்திருக்கிறார். தேவன் மகிமைப்படுகிறார். அக்கினி இறங்கி வருகிறது. வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. பிரசன்னம் இறங்கி வருகிறது. கைத்தறி ஆவேசம் கர்த்தருடைய அக்கினி ஊற்றப்படுகிறது. அக்கினி ஊற்றப்படுகிறது. அக்கினி ஊற்றப்படுகிறது. தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இறங்கி வருகிறார். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் எழுந்துள்ளவராக வானம் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. பிரசன்னம் இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. கைத்தறி அபிஷேகத்தோடு ஹalleluya 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 ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி கையை மேலே உயர்த்தி ஹalleluya ஹalleluya. இன்னும் உற்சாகத்தோடு கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறான். கிருபை இரக்கங்களால் கையுச்சமத்தம் மணிமுடி சூட்டுகிறான். வாழ்ந்தாரே நன்மைகளால் திருப்தியாக்குகிறான். வாழ்ந்தாரே நன்மைகளால் திருப்தியாக்குகிறான். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவார். நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. என்னாலும் அதை நன்றி சொல்லு உள்ளத்தோடு. என்னாலும் அதை நன்றி சொல்லு உள்ளத்தோடு. நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. நன்மைகளை ஒரு நாளும் மறவாரே. கழுந்து போல உள்ளாட்டி மகிழ்கின்றார். இளமை கழுந்து போல உள்ளாட்டி மகிழ்கின்றார். ஓடி மகள் நடந்தாலும் ஓடி மகள் நடந்தாலும் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல இளமை கழுகு போல உள்ளாக்கி மகிழ்கின்றார். நடந்தாலும் துறைவதில்லை. ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை அதை that is wonder working God in the name of the Lord. That is wonder working God in the place of the Lord. I will sing to the wonder Yesu Yesu Rakata. I will sing to the wonder after the
சபைக்காக போதனையாக நாம் செவிக்கப்போது எல்லாம் முழங்கால் பதினேற்று ஒரு 5 நிமிடங்கள் இந்த கரங்களை ஐயாக்கு நேற்றி இந்த பாசிட்டிவிட்டி இருக்கிற வீட்டில் எல்லாம் செவிக்க போகிறோம். எல்லா கரங்களை நீட்டலாமா? 2 நிமிஷம் தேவனுக்கு செவிக்க போகிறோம். ஒரு சபைக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு முழங்கால் சபம் தான். ஆமென் சொல்லுவோம். செவிக்கிற சபை யாருமே அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. பாட துதி எல்லாவற்றை விட இந்த முழங்கால் சபம் தான் ஒரு மிகப்பெரிய வலிமையான சக்தி. ஹல்லேலூயா. சத்தத்தை விட்டு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு. ஒரு மகத்துவமுள்ள வல்லமை இறங்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த பாஸ்டர் தேசாசிரியக்காக தேவதையக்காக ஒரு ஊழியர்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? மகத்துவமுள்ள ஆவியானவரே நமானங்களுக்காக செபிக்கிறோம். பாஸ்டர் எபினேயர் ஐயாக்கா செபிக்கிறதுக்காக ஐயாக்கா செபிக்கிறதுக்காக பாஸ்டர் டேவிடுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த லார்ட் சபைக்காக செபிக்கிறோம். இந்த சபைக்காக இன்னும் பலப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் பெருக பண்ண போவதற்காக இந்த ஊழியத்தை உயர்த்தபடியாய் அடிமை செபிக்கிறேன். வந்திருக்கிற மக்களுக்காக, இசை வாசிக்கிற மக்களுக்காக, பாடுகிற மக்களுக்காக, துடிக்கிற மக்களுக்காக, செபிக்கிற மக்களுக்காக, இந்த லார்ட் சபையோட ஒவ்வொருக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, வாலிபருக்காக, சிறு பிள்ளைகளுக்காக, முதிர்ந்த மக்களுக்காக நான் பாரப்படுகிற சுவாமி. எல்லா குடும்பங்களிலே தேவ சமாதானம் இறங்குவதாகும், தேவ வல்லமை இறங்குவதாக, தேவ கிருபை இறங்குவதாக, தேவ அபிஷேகம் இறங்குவதாக, தேவ கரம் இறங்குவதாக, இயேசுவின் நாமம் இறங்குவதாக. கர்த்தர் கிருபை செய்து தாவே நடத்தப்படுவதாக ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. வல்லமைகளை கொடுப்பீராக, வரங்களை கொடுப்பீராக. தேவன் செய்வதற்காக இந்த சபைக்கு தாவே இன்னும் பலமடங்கு உயரும்படியாக, உன்னதத்தில் வைக்கப்படும்படியாக கர்த்தர் கிருபை செய்து நடத்துவீராக. இயேசுவின் நாமம் மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த அழைப்பு கொடுத்து அனுப்புவதற்காக கர்த்தர் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். லார்ட் சர்ச்சுக்காக. சபை பேர் என்ன? தி லார்ட் சர்ச். கர்த்தருடைய சபை. யாருடைய சபை இது? அப்ப யார் தான் இருப்பார்? கர்த்தர் தான் இருப்பார். சாத்தான் இடம் கிடையாது, பிசாசு இடம் கிடையாது. மதத்தை தேவன் இங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஒரு மதத்துள்ள வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கைத்தடி ஆமென் சொல்லுவா. இன்னும் உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால், ஜெயம் யாருக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. வெற்றி யாருக்கு கிடைக்கும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கர்த்தர் கொடுக்கப்பட்ட உண்மைதான். ஜெயம் யாருக்கு கிடைக்கும்? சபைக்கு கிடைக்கும், விசுவாசி உனக்கு கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு வசனத்தை வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏசாயா 25:8 வாசிப்போம் சீக்கிரமாக. நான் போல்டா வாசிக்கிறோம், சத்தமா வாசிங்க. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிட்டாரு. விழுங்கிட்டார். அவர் சொல்லுங்க, யார் அவர்? அவர் Who is that person? யார் அவர்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். அவர் தான் ரட்சிப்பை கொடுக்க முடியும். அவர் தான் வழி திறக்க முடியும். அவர் தான் தடையை உடைக்க முடியும். யார் அவர்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதையெல்லாம் சொல்லுங்க. கரங்களை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி அங்கே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யார் அவர்? அவர் தீர்க்கதரிசி. யார் அவர்? ஒரு ஆண்டவர். யார் அவர்? உன்னதமான தேவன். எந்த மனுஷன் மரணத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்தை மரணத்தை ஜெயித்த ஒரே ஒரு கடவுள், ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை மன்னர்கள், எத்தனை புலவர்கள், எத்தனை விஞ்ஞானி செத்தாங்க, மண்ணுக்கு மண்ணா போயிட்டாங்க. அந்த மண்ணை விட்டு வெளியே வந்த ஒரே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. கைத்தறி ஆமென் சொல்லுங்க. உலகத்தில் ஆண்டவருக்கு மாம்சத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், அக்கிரமத்தை ஜெயித்த ஒரே ஒரு மன்னாதி மன்னன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அல்லேலூயா. நல்ல கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, வானத்தின் கீழே பூமிக்கு மேலே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை இயேசுவின் கல்லறை மட்டும்தாங்க. சத்தமா சொல்லுங்க. எத்தனை
மூடப்பட்டு தான் இருக்குது. புத்தர் மரிச்சாரு, முகமது நபி மரிச்சாரு, மன்னாதிபதி எல்லா கல்லறையும் மூடப்பட்டு தான் இருக்குது. உலகத்திலே திறந்திருக்கிற ஒரே ஒரு கல்லறை என் ஆண்டவராக இயேசு கல்லறை மட்டும். அவர் இங்கே இல்லை, தான் சொன்னபடியே உயிர்த்தெழுந்து வெளியே வந்தார். அதே வல்லமை உனக்கும் இறங்கி வருகிறது. நீ மரணத்தை ஜெயிக்க போகிற, பாவத்தை ஜெயிக்க போகிற, அக்கிரமத்தை ஜெயிக்க போகிற, அநியாயத்தை ஜெயிக்க போகிற, உலகத்தையே நீ ஜெயிக்க போகிற. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஜெயமுள்ள வல்லமை கொடுக்க போறாரு. அவர் மரண ஜெயமாக விழுங்குவார். யார் அவர்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். நீ அல்லேலூயா எப்ப இயேசு வந்தாரோ உனக்கு எனக்கு மரண பயம் கிடையாது. சாத்தான் சொல்லுவான், நீ செத்துருவ, நீ போயிடுவ, உன் கேன்சர் இருக்குது. நீ சொல்லு, எனக்கு இயேசுவோட வல்லமை இருக்குது, நான் சாக மாட்டேன், உயிரோடு பிழைத்து கர்த்தருக்கு இன்னும் ஊழியம் செய்யும், தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பேன், கர்த்தருக்காக இன்னும் ஓடுவேன். நீ சொல்ல சொல்ல சாத்தான் விலகி போய் கொண்டே இருப்பார். நீ ஜெயித்து கொண்டே வர முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கையை மேல உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். டாக்டர் சொல்லுவாங்களே, நீ 6 மாசம் உயிரோடு இருப்ப, கேன்சர் முத்தி போச்சு, சுகர் அதிகமாகி போச்சு, பெரிய ப்ராப்ளம் ஆகி போச்சு. நீ சொல்லு, என் ஜீவன் யாரும் எடுக்க முடியாது. என் ஜீவன் தேவனுடைய கையில் இருக்குது. என் ஜீவன் தேவனுடைய கையில் இருக்கு. என் உயிர் இயேசப்பா கையில் இருக்கு. என்னை யாருமே அசைக்க முடியாது, யாருமே தொட முடியாது. அதையே சொல்லுங்க பண்ணலாம். நீ சாப்பிட்ற மருந்து மாத்திரை விட ஒரு பெரிய வல்லமை இருக்குது. உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்குது. ஜெயிக்கிற வல்லமை இருக்குது. மரணத்தை ஜெயிக்க போகிற எத்தனை பேர் சுவாசிக்கும்? அவர் மரணத்தை ஜெயிப்பாரா? ஜெயித்தாரா? ஜெயித்தாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அந்த மகத்துவமுள்ள கர்த்தர் உன் நடுவே எழுந்து வந்திருக்கிறாரு. எதற்காக? உன்னை தாங்குவதற்காக. உன்னை உயர்த்த இயேசப்பா இங்கே வந்திருக்கிறாரு, இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறாரு. இந்த மகத்துவமுள்ள வல்லமை உனக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கு. என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டேன். அல்லேலூயா. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி விட்டாரா? விழுங்கி விட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க, வாசிங்க, வாசிங்க. கர்த்தராகிய தேவன், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கர்த்தர் கண்ணீரை துடைக்க போறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கண்ணீரை துடைக்க ஜெபத்தை நான் வச்சிருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிற, பயந்து கொண்டு இருக்கிற, சோர்ந்து போயிருக்கும், கண்ணீர் இயேசுப்படி துடைக்க போறாரு. சந்தோஷமா நீ வீட்டுக்கு போக போற. இந்த வார்த்தை கேட்ட பாரு, கர்த்தர் கண்ணீரை துடைக்க போறாரு. எவ்வளவு அழுதையோ உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, கண்ணீருக்கு பதில் உண்டு, உபவாசத்துக்கு பதில் உண்டு, உன் முழங்காலுக்கு பதில் உண்டு. நீ சபைக்கு வந்து அழுது கொண்டே இருந்த இயேசு கண்ணீர் துடைக்க போறார். எரிச்சு கண்ணீரை துடைக்க போறாரு. கண்ணீர் துடைக்கப்பட்டு ஆண்டவருக்கு இன்னும் சாட்சியாக எழும்ப போகிற, ஓட போகிற. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கண்ணீரை துடைத்து வாசிக்கலாம். நிந்தைய பூமியில் இராதபடிக்கு. அறியா சொல்லுங்க. யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ தேவனுக்கு சாட்சியா வாழ போகிற, உபத்திரம் வர வர நீதான் ஜெயிக்க போகிற, நீதான் வெற்றி பெற போற. அசிங்கப்படுத்துற மக்களும் தோற்று போறாங்க. நீ ஜெயிக்க போற, குடும்பத்துல ஜெயிப்ப, வாழ்க்கையில ஜெயிப்ப, சமுதாயத்தில் ஜெயிக்க போற, ஜெயமாக வாழ போற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவா நிந்தையை மாற்ற போறாரு. எத்தனை வருஷம் நிந்திக்கப்பட்டு கொண்டே இருக்கு. இயேசு நிந்தையை மாற்ற போறா. தேவன் நிந்தையை மாற்ற போறாரு. பல ஆயிரம் மக்களுக்கு மத்தியிலே உயர்ந்த பாத்திரமாக உருவாக்கப்படுகிறது. இயேசுவை உருவாக்கப்படுறாரு. மகத்துவமுள்ள வல்லவன், மகிமையுள்ள வல்லவன் உன் தலைவர் இறங்கிட்டே இருக்குது. கைத்தடி ஆமென் சொல்லும். தேவனுடைய வல்லமை இறங்கிட்டே இருக்கு. கண்ணீரை துடைக்க போறாரு. நிந்தையை மாற்ற போறாரு. நிந்தையை மாற்ற போறாரு. உன் அசிங்கமா பேசுறாங்க, அவமானமா பேசுறாங்க, உன்னை காரி துப்புறாங்க, கெட்ட வார்த்தை பேசுறாங்க. நீ சொல்லு, இந்த இயேசு மாற்ற போறாரு. ஹல்லேலூயா. எத்தனை உண்மை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நிந்தையை மாற்றுவது ஜெயத்தை கொடுக்க போறாரு. இந்த கூட்டத்தின் மூலமாக குடும்பத்திற்கு பிரச்சனை கர்த்தர் இன்றைக்கு மாற்றம் வைக்க போறாரு. எத்தனை மாசமா, எத்தனை வருஷமா நீ பாடுபட்டியோ கர்த்தர் மாற்ற போறாரு. நீ ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த போற. கைவிட்டாமே சொல்லுவோம். அல்லேலூயா. செய்வாரா? கர்த்தர் மாற்றுவாரா? கர்த்தர் உழைப்பாரா? கர்த்தர் முன்னே செல்லுவாரா? தேவன் ஜெயம் கொண்டிருக்கிற ஆண்டவர். நம்ம கும்புற ஆண்டவர் சின்ன பொம்மை இல்ல. உயிர் தெரிந்த ஆண்டவரை ஆராதிக்கிறீங்க. மகத்துவமுள்ள கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. மகத்துவமுள்ள வல்லமை ஒரு நாவல இறங்குது, ஒரு கண்கள்ல இறங்குது, ஒரு சிந்தையில இறங்குது, ஒரு தலையில இறங்குது, ஒரு நாடில் இறங்குது. தேவனம் இறங்கிட்டு கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவி ஒரு மேல இறங்கிட்டே இருக்கு. இறங்க 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 இறங்க. ஒரு யாரும் மேற்கொள்ள முடியாது. எழும்பி பிரகாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம்
கர்த்தர் நிந்தையை மாற்ற போறாரா, கண்ணீரை துடைக்க போறாரா, பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி போடுவாரு. கர்த்தரே சொல்லிட்டாரு, நாங்க சொல்லல, உடனே கர்த்தரே சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தரை மாத்தி போடுவாரா? கை உயர்த்தங்க பார்க்கலாம். இங்க இருக்க அநேக மக்கள் குடும்பத்தில் பிள்ளைங்க படிக்க முடியாம இருக்கிறாங்க, ஸ்கூல் போக முடியாம இருக்கிறாங்க, திருமணமாக முடியாம இருக்கிறாங்க, திருமண குழந்தை இல்லாம இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் முடிச்சு கொடுப்பேன் எல்லாவற்றையும். முற்றிலும் நீக்கி போடுவாரா, நிந்தையை நீக்குவாரு, பிரச்சனையை நீக்குவாரு, வியாதியை நீக்குவாரு, துக்கத்தை நீக்குவாரு. உனக்கு சமாதானம் கிடைக்கும், உன் பிள்ளைகளுக்கு சமாதானம் கிடைக்கும், குடும்பத்துல சமாதானம் கிடைக்கும். உன்னை கர்த்தர் மேலும் மேலும் உயர்த்தி கொண்டு வரப்போறாரு. நீ பிரம்மாண்டமாக, மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக, அற்புதமாக உன் கர்த்தர் உயர்த்த போறாரு. எல்லாருக்கும் மத்தியில பெரிய சாட்சியாக உயர்ந்த சாட்சி கர்த்தர் உயர்த்த போறாரு. ஒரு கை தட்டி ஆமென் சொல்லுமா. கர்த்தர் நிச்சயமா செய்ய போறாரு. நீங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தரே சொல்லிட்டாரா? அதையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை தேவன் நிறைவேற்றுவாரா? நிறைவேற்றுவாரா? கையை மேல உயர்த்தி கர்த்தர் நிறைவேற்ற போறார். எத்தனையோ வருஷமாக, எத்தனையோ மாசமாக, எத்தனை நாட்களாக உள்ள உடைந்து 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 அழுது 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 துக்கத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறீங்க. எப்பப்பா முடிவு கிடைக்கும், எப்ப நான் வாழ போறேன், என் குடும்பம் எப்ப வாழும், எப்ப சமாதானம் கிடைக்கும், எப்பவே பிரச்சனை சொல்லி மனசு உடைந்து இருக்குதுல. கர்த்தர் சொல்றாரு, தேவன் நீக்கப்பட போறாராம். கர்த்தரே சொல்லிட்டாரா? உண்மை விசுவாசிக்கிறீங்களா? நாங்க சொன்னா பொய்யா போயிடும். கர்த்தர் சொல்ற உண்மையா இருக்கும். இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தை, குடும்பத்தை மாற்றுகிற வார்த்தை, எல்லாத்தையும் மாற்றுகிற வார்த்தை உடம்புல இறங்கிச்சே இருக்குது. நீ ஆச்சரியப்பட்ட ஒரு நாமத்தை இன்னும் உயர்த்த போகிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நிறைவேற்றும்படி பாரா, தேவன் நிறைவேற்ற போறாரு. அல்லேலூயா. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? நான் மரணத்தை ஜெயிக்க பிறந்திருக்கிறோம், சாவு ஜெயிக்க பிறந்திருக்கிறோம். சாவு ஓடி போச்சு, எத்தனை பாதிப்பும் ஏற்பட்டது. செத்து பிடிச்சு உட்கார்ந்து இருக்கிறீங்க, மருத்துவமனை போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. தேவ கிருபை தாங்கிட்டு, ஐயா தேவ கிருபை தாங்கிட்டு, பாஸ்டர் தேவ கிருபை தாங்கிட்டு, தேவன் தாங்கி கொண்டே இருக்கிறாரு. நாம் சோர்ந்து போகாம தேவனுக்காக வாழ போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பாரு. கர்த்தரே சொல்லிட்டாரா? தேவன் செய்ய போறாரு. நீங்க ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைந்து அவர் நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்க. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக உயர்ச்சி கர்த்தர் பெரிய செய்ய போறாரு. தேவ அபிஷேகம் இறங்கிட்டே இருக்குது. துடைக்கிற வல்லமை, தூக்குகிற வல்லமை தேவன் இறங்கிட்டே இருக்கிறாரு. ஒரு உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கிட்டே இருக்குது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர்களுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:33 வாசிக்கலாம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். அவங்க எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. கை உயர்த்தி அது பூரண கிருபை. அல்லேலூயா. பல கிருபை பைபிள்ல இருக்குது. இது வந்து பூரண கிருபை. பிரைஸ் தி லார்ட். அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து பலமாய் சாட்சி கொடுத்தாங்க. தன்னை பத்தி சாட்சி கொடுக்கல, யாரும் சாட்சி கொடுத்த? இயேசு சாட்சி கொடுத்தாங்க. அல்லேலூயா. திரும்ப வாசிங்க, சத்தம் வாசிங்க. உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அவங்க பேதுரு பத்தி பேசல, யோவானை பத்தி பேசல, தாவீது பத்தி பேசல, தானியேல் பத்தி பேசல, இயேசு பத்தி பேசுறாங்க. உயிர்த்தெழுதலை பத்தி பேசுறாங்க. என்ன சொன்னாங்க? இயேசு உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை சொல்ல 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 பூரண கிருபை இறங்கிட்டே இருக்குது. நீங்க சொல்லிக்கொண்ட வார்த்தை இல்லாம பூரண கிருபை இறங்கிட்டே இருக்குது. ஜெபிக்கிற கிருபை, பாடுகிற கிருபை, ஓடுகிற கிருபை, பிரசவண்ட கிருபை, தெய்வண்ட கிருபை இறங்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி பூரண கிருபை உண்டாக போகுது. இந்த நாட் சபையிலே கர்த்தர் பூரண கிருபை, சின்ன கிருபை அல்ல, முழுமையான கிருபை அதை உண்டாக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. பூரண கிருபை உண்டாயிருக்கு. இந்த கிருபையை நீங்க பெற்று இன்னும் வல்லமையாக மகிமையை கர்த்தருக்கு ஊழிய
செய்ய போறீங்க, இன்னும் பாட போறீங்க, இன்னும் ஜெபிக்க போறீங்க, வார்த்தை சொல்ல போறீங்க, தீர்க்கதரிசியா மாற போறீங்க, ஊழியக்காரா மாற போறீங்க. ஆனால் விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. பூரண கிருபை உண்டாயிற்று. அன்பு தேவச்சனமே, இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு குடும்பத்துல கிருபை இறங்குது. உங்க பிள்ளைகளை கிருபை பூரண கிருபை இறங்கிட்டே இருக்கு. யாரை பத்தி பேசும்போது ஏசப்படி உள்தேரை பத்தி நீங்க பேச 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 உங்க கிருபை இறங்கிட்டே இருக்கும். இந்த லார்ட் சர்ச்ல கிருபை இறங்கிட்டே இருக்குது. வாரம் திறக்கப்பட்டு கர்த்தருடைய மகத்துவமுள்ள கிருபை சபைக்குள் இறங்கிட்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைத்தட்டி உற்சாகத்தோடு கிருபையின் வல்லமை இறங்கிட்டே இருக்கு. மகத்துவமுள்ள வல்லமை இறங்கிட்டே இருக்குது. பூரண கிருபை உண்டாயிற்று. அன்பு தேவச்சனமே, இந்த கிருபை பெற்ற பிற்பாடு எந்த பிசாசும் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த மந்திரம் உன்னை மேற்கொள்ள முடியாது, எந்த ஆவி உன்னை மேற்கொள்ள முடியாது. கர்த்தருடைய வல்லமை மேல இறங்கிட்டே இருக்கும். இந்த வல்லமை இறங்க 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 இந்த வல்லமையா பெருகிட்டே இருக்கு. சாத்தம் பயப்படுவான், மந்திரம் பயப்படுவான், சொந்தக்காரன் பயப்படுவான். உங்க முகத்துல தேவ மகிமை இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய பிரகாசம் இறங்கிட்டே இருக்கும். என்றைக்கு வசிக்காக இதற்க ஓடிக்கொண்டே இருப்பு. கைத்தட்டி ஆமென் சொல்லுமா? இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தரை உலாவிட்டிருக்கிறாரா? தேவன் உலாவிட்டிருக்கிறாரு. உயிர்த்தெழுந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எல்லாம் சுகமாக்கப்பட்டாங்க. பூரணக்கு தேவன் நடந்து போறாரு. மக்கள் சுகமடைறாங்க, உட்காராரு சுகமடைறாங்க, காக்கா சுகமடைறாங்க. நாம் விசுவாசம் இந்த லார்ட் சர்ச் அநேக மக்கள் கர்த்தர் எழுப்பப்படாது. தேவனுக்கா பெரிய ஊழியக்காரரா மாற போறீங்க, தீர்க்கதரிசியா மாற போறீங்க, பெரிய அற்புதம் செய்ய போறீங்க. எத்தனை மாமியார் சொல்றீங்க? இந்த லார்ட் சர்ச்ல கர்த்தருடைய வல்லமை பயங்கரமா இறங்கி வந்திருக்கிறது. இந்த நாமத்தை உயர்த்தும்படிக்கு இன்னும் அவருக்காக ஓடி உழைக்க, ஓடி பிரகாசிக்க கர்த்தர் கிரியை செய்ய போகிறாரு. கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? அல்லேலூயா. நான் உள்ள ஒரு டவுட் ஆயிடுச்சு எனக்கு. சபை கீழ்த்தனை இருந்துச்சு, மேல கொண்டு போறாங்க. அல்லேலூயா. சின்ன கன்ஃபியூஷன் எனக்கு. சபை கீழ்தான் இருந்துச்சு, நான் வந்து பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். சபை மேல போறாங்க. அப்போ தேவனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பாக்கலாம். கைத்தட்டி உற்சாகத்தோடு praise the Lord, praise the Lord. 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1:5-4 வாசிப்போம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரமாக 1 யோவான் 5:4 வசனம் வாசிக்கிறோம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே. ஜெயம் எப்படி கிடைக்க தெரியுமா? விசுவாசத்துல கிடைக்குது. அதே சொல்லுங்க. இந்த பாசையை கட்டது பெரிய கஷ்டமான விஷயம் இருக்கு. வருமானம் கிடையாது, ரொம்ப சின்ன வருமானம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இது எப்படி கட்டி பிடிச்சாருன்னா விசுவாசம் கட்டி பிடிச்சா. ஆமென் சொல்லுங்கப்பா. விசுவாசம். அதே சொல்லுங்க. பணத்தை வச்சு கட்டி விசுவாசம் கட்டி பிடிச்சா. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். திரும்ப வாசிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். யாரால பிறந்திருக்கிறீங்க? கை வைத்து காமிங்க. யாரால பிறந்திருக்கிறாங்க? உங்க அப்பா அம்மா இருக்கிறாங்க. மாம்சத்துடைய பிறப்பு, ஆனால் ஆவிக்குரிய பிறப்பு. தேவனாலே பிறந்திருக்கிறீங்க. வாக்கின் மூலம் பிறந்திருக்கிறீங்க, ரத்தத்துல பிறந்திருக்கிறீங்க, விசுவாசத்துல பிறந்திருக்கிறீங்க, நம்பிக்கையில பிறந்திருக்கிறீங்க, வாக்கின் மூலம் பிறந்திருக்கிறீங்க. அதான் வசனம் வாசிக்கும். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்க உலகத்தை ஜெயிக்க போறீங்களா? கையை உயர்த்துங்க. இயேசு உலகத்தை ஜெயித்தாரா? ஜெயித்தாரு. பாவத்தை ஜெயித்தாரா? ஜெயித்தாரு. மரணத்தை ஜெயித்தாரா? ஜெயித்தாரு. நீங்க ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியும். அதே வல்லமை உங்க மேல இருக்குது. எத்தனை விசுவாசிகள்? இயேசு சொன்னாரு, என்னை விசுவாசி என்னுடைய பெரிய காரியங்களை செய்வான் நிச்சயமாகவே. அந்த வல்லம் உனக்கும் இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சத்தமா சொல்லுமா? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இந்த உலகத்தை ஜெயிக்க நீ பிறந்திருக்கிறீங்க. எத்தனை போராட்டம் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. சத்தம் நீங்க தான் உலகத்தை ஜெயிப்பீங்க, மாம்சத்தை ஜெயிப்பீங்க, அரசியலை ஜெயிப்பீங்க, அதிகாரத்தை ஜெயிப்பீங்க, சட்டங்களை ஜெயிக்க முடியும். கர்த்தர் செய்வார் நிச்சயமாகவே. தேவன் செய்ய போறாரு. நீங்க பிரமித்து ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. ஜெயம் எங்க இருக்குது? விசுவாசத்துல இருக்குது. சத்தமா சொல்லுங்க. கையை உயர்த்தி. 5 அப்பம் 2 மீன் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் ஒருத்தர் முடிக்கிறாங்க. இவ்வளவு கூட்டம் உட்காந்துப்பா. குறைஞ்சபட்சம் 5000 புருஷன் மத்தெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க. எப்படி சாப்பாடு போட முடியும்? 3 நாள் எல்லாம் பசியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரொம்ப பசியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. முகமெல்லாம் வாடி போச்சு. கை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. நம்ம முகத்தை பார்க்கும்போது முகம் வாடி போகல, பயங்கர பிரகாசமா இருக்கு. கர்த்தரை பாடிக்கொண்டிருந்தீங்க, ஜெபம் பண்ணிட்டு கொண்டிருந்தீங்க, வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் முகத்துல பிரகாசத்தை பார்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் பிரகாசமா இருக்கிறீங்க.
இந்த வெளிச்சம் நீங்க பிரகாசமா இருக்கிறீங்க. நிறைய சொல்லுங்க பாருங்க. நான் பெருமைக்கு சொல்ல உண்மைதான் சொல்றேன், பொய் சொல்ல. பாஸ்டர் பிரகாசமா இருக்காங்க பாருங்க. டேவிட் பாஸ்டர் பாரு நல்ல அலையா பெருசாக பாருங்க. நம்ம வீட்டு பாருங்கலாம் போறோம், என்ன பூஸ்ட் ஒரு பார்த்து அசிங்கமா முகத்தை பார்க்கறதுக்கு. அலையா சத்தமா சொல்லுங்க. நேற்று சம்பத்தை பார்த்தேன் டிவியில. ஒரு அம்மா என்ன பண்ணிருக்கு, இந்த உதட்டில் எத்தனை பேர் சுவாசிங்க. சில மேரேஜுக்கு போனால் பயந்துடும். நானே பெண்ணு பார்த்தா ரொம்ப பயமா இருக்கும். நீ எப்படி தெரியுமா, அழகான முகத்தை போட்டு பூசி பூசி கத்தரி ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் ஒரு மேக்கப்பு, செகண்ட் ஒரு மேக்கப்பு, தேர்ட் ஒரு மேக்கப்பு, லாஸ்ட் ஒரு டச்சிங் வரும். அலையா லாஸ்ட் ஒரு டச்சிங் கத்தரி ஸ்தோத்திரம். அது பண்ணி பண்ணி முகத்தை ஒரு மாலையாக்கி விட்டுறாங்க. அலையா உங்க மகதான் பிரகாசமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, ஆவிக்குள்ள அபிஷேகத்தில் இருக்கிறீங்க. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியா கலையை சொல்லுவோமா? சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே, எனது அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்களே தானே, வாங்க சொல்லு போராடலாமே. இயேசு நீங்களே தானே, நாங்க சொல்லு போராடலாமே. அதிசய தேவன் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, நீங்க தானே. இயேசு நீங்களே, இயேசு நீங்களே தானே, நாங்க சொல்லு போராடலாமே. எனக்கு அழகெல்லாம் யாருதான் உங்க அழகு யாரு? சத்தமா சொல்லுங்க. பாத்ரூம் குளிக்க போனா 1 மணி நேரம், தலை வேற 1 மணி நேரம், இந்த மூக்கு அந்த முகத்தை செட் பண்ண 1/2 மணி நேரம், சர்ச்சைக்கு டைம் ஆயிடுது. அல்லேலூயா சத்தமா இந்த முடிய வாரி நிற்க மாட்டேங்குது. வேற தனி உள்ள கத்திரி ஸ்தோத்திரம். இதில் பெயிண்ட் அடிச்சு மொட்டை வச்சு கத்திரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதாவது மேட்சிங் ப்ளவுஸு, மேட்சிங் டைட்ஸு, மேட்சிங் நைல்ஸு கத்திரி ஸ்தோத்திரம், மேட்சிங் செப்பல்ஸு. அல்லேலூயா எல்லாமே மேட்சிங் தான். இங்கே வந்து ஆமே நாமே 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 அது வேற. அல்லேலூயா ரபா கபா ரபா சபா அது வேற கத்திரி ஸ்தோத்திரம். அல்லேலூயா என்னாச்சு ஒட்டி நாளை ஒட்டி ஒரு மாதிரி ஆகிட்டு மக கத்திரி ஸ்தோத்திரம். நம்முடைய அழகே ஆண்டவர் தான். நீங்க பாருங்க, உட்காந்து ஜோம் பண்ணி அபிஷேகம் நிறைஞ்சு பாருங்க, முகம் பிரகாசமாக. மேக்கே தேவையில்லை, மையம் தேவையில்லை, லிப்டிக்கே தேவையில்லை. அதையா சொல்லுங்க பாருங்க. சத்தத்தை உயர்த்தி அழகான கண்ணு மேல ஒரு மை வேறு, ஐப்ரோ பண்றாங்க. என்ன பண்றாங்க? ஐப்ரோ. அல்லேலூயா. அது என்ன ப்ரோ? ஐப்ரோ கத்திரி ஸ்தோத்திரம். இப்படிலாம் பண்ணிக்கிட்டு முகத்தை பார்க்குறாங்க. 2வது முகத்தை பாருங்க, குடிமையா கத்திரி அசிமா பார்க்குறது. அல்லேலூயா. உங்களை பார்த்தாவே மகிமையா இருக்கீங்க, பிரகாசமா இருக்கீங்க, அழகா இருக்கு. தேவருக்கு வரையில சொல்லலாம். சத்தத்தை உயர்த்தி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. உலகத்தை ஜெயிக்கிறது பணம் அல்ல, பொருள் அல்ல, விசுவாசம் ஜெயிக்கும். விசுவாசம் இருந்தா சபை வளர்ந்து கொண்டே இருப்பேன், சபை வளரும், ஊழியம் வளரும், சபை மக்கள் வளரும், ஆத்மா பெருகிட்டே இருக்கும். என்ன இருந்தா? விசுவாசம் இருந்தா. அல்லேலூயா சொல்லுங்க. பணம் ஜெயிக்குமா உலகத்தை? பணம் வந்தா பாவம் செய்ய சொல்லும். விசுவாசம் இருந்தா பரிசுத்தம். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசம் இருந்தா நீத்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அதான் வசனம் வாசிக்கிறோம், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. நீங்க ஜெயிக்க போறீங்களா? விசுவாசம் இருக்குது. பணம் இல்லாம இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், நல்ல அழகு இல்லாம இருக்கலாம், வீடு இல்லாம இருக்கலாம். விசுவாசம் இருந்தா உலகத்தையும் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. உலகம் என்னது? பாவத்தை ஜெயிக்க முடியும். உண்மை பரிசுத்தம் வந்துட்டே இருக்கு. அப்ப நான் விசுவாசிக்கிறபடி நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. எத்தனை பேர் ஜெயிக்க போறீங்க? இந்த வருஷம் கூட ஜெயிக்க போறீங்க. நீங்க தோத்து போக மாட்டீங்க. சாத்தா சோர்வை கொண்டு வருவான், பாவசித்தியை கொண்டு வருவான், இச்சையை கொண்டு வருவான். நீ ஜெயிச்ச தீர்வீங்க. உள்ள அபிஷேகம் இருக்குது, தலைமையில் அபிஷேகம் இருக்குது. உங்க பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டு இருக்கிறது. கிட்ட சாத்தா வந்து பார்ப்பான், உன்னை தொட்டு பார்க்க வருவான், தொட முடியாது. சுற்றி அக்கின் எரிஞ்சுனே இருக்குது, தேவ அக்கின் எரிஞ்சுனே இருக்குது. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? வார்த்தை எரிஞ்சுனே இருக்கு. இந்த வார்த்தை இறங்கி இறங்க வல்லமை இறங்கிச்சே இருக்கும். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவாரா? தேவன் நடத்துவாரு. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சாயத்தோடு கர்த்தர் கிருபை செய்வாரா? கர்த்தர் கிருபை செய்வாரா?
உங்க ஜெயம் கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? விசுவாசனால கிடைக்கும். எப்படி கிடைக்கும்? கிறிஸ்து மூலமா கிடைக்க போகிறது. அவர் மரணத்தை ஜெயித்தாரு, நீங்களும் ஜெயிக்க போறீங்க ஆண்டவர் நாமத்துல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, மக்களிடையே டூவீலர்ல போறாங்க, கார்ல போறாங்க, பிளைட்ல போறாங்க, கப்பல்ல போறாங்க, பாதுகாப்பு கிடையாது. ஆமென் சொல்லுங்க. எத்தனை விஞ்ஞானம் இருக்கிறது, எத்தனை அறிவு வளர்ந்துருக்குது, யாரை காப்பாற்ற முடியலையே, ஒரு உயிரை காப்பாற்ற முடியலையே. பிளைட்ல மனுஷன் ஏறான், பட்டில் வெடிச்சு போகுது, அறிவு எங்க போச்சு, விஞ்ஞானம் எங்க போச்சு, காப்பாற்ற முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக உயிரை காப்பாற்ற ஒரே தெய்வம் என் ஆண்டவராக இயேசு மட்டுமே. உயிருக்கு பெரிய கேரண்டி தேவன் தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்தாலும் உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரே வல்லமை என் இயேசுக்கு மட்டும்தான் உண்டு. நீ பிளைட்ல போவ, கார்ல போவ, நடந்து போவ, எல்லாவற்றுக்கும் பெரிய பாதுகாப்பு, பெரிய செக்யூரிட்டி, பெரிய காரியம் என் ஆண்டவர் தான். சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. பெரிய விஞ்ஞானம், அட்வான்ஸ் டெக்னாலஜி, ஹல்லேலூயா இருக்குது பிரதர். உயிரை காப்பாற்ற முடியுதா சொல்லுங்க. அப்படி டிவியை தந்தாலுமே அங்க பிளைட் ஆக்சிடென்ட், பிளைட் எரிஞ்சு போச்சு, பிளைட் கீழே விழுந்து போச்சு. ஏன் விஞ்ஞானம் காப்பாற்ற முடியல? ஏன் தெரியுமா? எல்லாம் 23 வாசிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிப்போம். மார்க் 11:23 வாசிப்போம். தேவனுக்கு மகிமை. இந்த மலையை பார்த்து தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு விசுவாசம் பெரிய சந்தேகம் உள்ள வந்துடுது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, உபாசிக்கிறீங்க, ஆனா விசுவாசம் சந்தேகம் உள்ள வந்தது. கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் கேட்குச்சுமா கிடைக்கும் என்று விசுவாசிக்கிறேன். யார் நாமத்தில் ஆண்டு கூப்பிடுறீங்க? கர்த்தர் நாமத்தில் கூப்பிட்டு கொண்டிருக்கீங்க. நீ எதிர்பார்க்க நிச்சயம் நடக்குமா? நிச்சயம் நடக்க இயேசுவின் நாமத்தில். அதான் வசனம் வாசிக்கிறோம். அவன் சொன்னபடியே ஆகும். யார் சொன்னபடி ஆகும் சொல்லுங்க. ஆண்டவர் விட்டுருங்க, அவர் பார்த்து பாரு. நீ சொன்னபடி ஆகுமா? கையை உயர்த்தி எந்த இருந்து வாய்த்து என்ன சொல்றியோ தத்தாவை பறிக்க பண்ணுவார், நடக்க செய்வார். உள்ள விசுவாசம் இருக்குது. நாவில் அறிக்கை செய்கிற, வார்த்தையை சொல்லுகிற, ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கிற, முழங்கால் உட்கார்ந்து இருக்கிற, கர்த்தரை துதிச்சு கொண்டு இருக்கிற, நீ வாய்த்து என்ன சொல்றியோ கர்த்தரை வாக்கிய பண்ணி கொடு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். யார் நாம சொல்ற? இயேசு நாமத்தில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிற, அவர் நாமத்தில் பயன்படுத்துகிறேன், அவர் நாமத்தில் பயன்படுத்துகிறேன். நான் சொன்னபடி ஆகும் என்று விசுவாசத்தால் அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி நீ சொன்னா அரசாங்கம் நடக்கும். நீ சொன்ன அரசாங்கம் கவுந்துரும். கர்த்தரை மாற்றுவார் நிச்சயமாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கையை உயர்த்தி. கர்த்தர் தானியேலை உயர்த்தினாரா? இயேசுவை உயர்த்தினாரா? கர்த்தர் உயர்த்தினாரு. வார்த்தை நிறைவேற்றி முடிச்சாங்க. அந்த வல்லமை இன்றைக்கும் மாறல, அந்த அபிஷேகம் இன்றைக்கும் மாறல. நீ சொல்ல 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 ஒரு 4 வார்த்தை புறப்பட்டு வரும். என்ன சொல்றியோ அது அப்படியே நடக்கும் சிஸ்டர், நடக்கும்போது விசுவாசிக்கிறீங்களா? கையை உயர்த்தி சொல்லுங்க பாக்க. சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் வாக்கிய பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு தேவன் வாக்கிய பண்ணி கொடுக்க போறாரு. உன் வார்த்தை அப்படியே பலிக்க போகுது. ஜெபத்தில் எந்த வார்த்தையை பயன்படுத்தியோ இந்த வார்த்தை நிச்சயமாவே நிறைவேற்றப்பட்டவர் நாமத்தை உயர்த்த போறேன். ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை இறங்க. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நீ ஜெயிக்க போகிறது சொல்லுங்க பார்க்கலாம். சாந்தா சொல்லுவா, இவன் வீட்டு வாசல் மந்திரம் இருக்குது, மாயம் இருக்குது, என்ன பண்ணிட்டு போட்டோம், ஒன்னும் படிக்க போறதே கிடையாது. அல்லேலூயா. பருப்பு வேக போறதே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஜெயத்தை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. நம்ம விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பாருங்க, 2 மீன் 5 அப்பதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கேட்கிறாரு, என்னத்துக்கு கொண்டு வாருங்க. எல்லாம் முழிக்கிறாங்க, சிசெல்லாம் முழிக்கிறாங்க, அந்திரேயா முழிக்கிறாரு, பவுல் முழிக்கிறாரு. என்ன எப்படி செய்ய முடியும்? சாப்பாடு கொடுக்க முடியும். ஆனா பாருங்க, இயேசு அமர்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இந்த பைபிள் வசனம், நீ காற்றையும் காண மாட்டே, மழையும் காண மாட்டே, பள்ளத்தாய் தண்ணீர் நிரம்பி கொண்டே இருக்கும். இன்றைக்கு விசுவாசிக்கிறோம். வருமானம் சின்ன வருமானமா இருக்கு. இந்த வார்த்தை கேட்டிருப்பாரு, வருமானம் பெருக போகுது. நீ கடன் வாங்காம கர்த்தருக்கு முன்பாக பெரிய சாட்சியா வாழ போகிறேன். கடன் கொடுக்கிற மனுஷா வாழ போறேன். கர்த்தர் நிரப்ப போறாரு. எத்தனை ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க.
இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. கர்த்தர் அப்பத்தை எடுத்தாரு, கொண்டு வருஷம் அப்பத்தை எடுத்தாரு, 2 அப்பம் 5 அப்பம் 2 மீன் தான், அப்பத்தை பிட்டாரு, கர்த்தர் கொடுக்க சொன்னாரு. பிலிப்பு முடிக்கிறாரு, அந்திரேயா முடிக்க. இப்படி இத்தனை பேருக்கு பார்த்தோம். இந்த 5 அப்பம் 2 மீன் தொட்டது யார் தெரியுமா? ஆண்டவர் தொட்டாரு. மனுஷனுக்கு ஆசீர்வாதம் பெருகல, தேவன் தொட்ட மாத்திரத்திலே அப்பத்தை பிட்டு கொடுக்க சொன்னாரு. கொடுக்கும் பொழுது எடுக்கிறான் எடுக்கிறான் எடுக்கிறான், பெருகிட்டே இருக்குது. சாப்பிடுறாங்க பெருகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் மீன் பெருகுது, ஒரு பக்கம் அப்பம் பெருகுது. மனுஷன் சாப்பிட்டே இருக்கிறான். அத்தனை சாப்பிட்டு மீதி அதிகமாக பெருகி போச்சு. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை உயர்த்தி இயேசுவா ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறாரு. அந்த அவசரம் உண்டு. சொல்லுங்க பார்க்கலாம். செய்ய முடியுமா? ஒன்னால சத்தமா சொல்லுங்க. சின்ன வருமானம் தான், எப்படி வாழ முடியும்? எப்படி இருக்க முடியும்? கர்த்தர் செய்ய போறாங்க வாழ்க்கையில. நீங்க பிரமித்து ஆச்சரியப்பட போறீங்க. இந்த ஆண்டு முழுவதும் கடன் வாங்காம நீங்க வாழ போறீங்க. கர்த்தருக்காக வாழ போறீங்க. கைவிட்டாம வாழ போறீங்க. கர்த்தர் உயர்த்த போறாரு. பாருங்க, கொடுத்துட்டு ஆண்டு எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மீன் மாறி இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். 2 மீனை எடுத்து கொடுத்தாரு. ஜோம் பண்ணிட்டு ஒரே மீனால மீன் மாறி இருக்குமா? ஒருத்தர் சீலா மீன், ஒருத்தர் பாறை மீன், அப்படியே மாறி இருக்கும். சொல்லுங்க சொல்லுங்க. எல்லாம் தட்டு எல்லாம் ஒரே மீன் தான். குவாலிட்டியா மாறல, குவான்டிட்டியா மாறல. பெருகிது கர்த்தர் தான் ஆண்டவர். சத்தமா சொல்லுங்க. அப்படியே பூசிப்பான். அங்க விரால் மீன், இங்க வந்து கொடுவா மீன், இங்க வந்து சீலா மீன், அங்க வந்து பாறை மீன், அங்க வந்து சுடும் மீன் போட்டா என்ன நினைச்சிருப்பான்? ஏதோ தப்பு நடக்குதாங்க. பாருங்க, ஒரே மீன் தான் சாப்பிட்டான். அதே மீன் தான் எல்லாருக்கும். அதே சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி. அப்பு சைஸும் மாறல, மீன் விரட்டியும் மாறல, எல்லாம் ஒரே மீன் தான். இந்த ஆண்டவர் ஒரே மாதிரி இருக்கிறார். ஒரே ஆண்டவர் தான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கையை மேல உயர்த்தி, கையை மேல உயர்த்தி. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. அந்த மகத்துள்ள கர்த்தர் உன் நடுவில் இறங்கி வந்திருக்கிறாரு. உன்னை பெருக பண்ண போறாரு, உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. இன்னும் பல மடங்கு பெருக போகிறேன். இந்த ஆண்டு அபிஷேகத்துல வாழ போகிறேன், விசுவாசத்துல வாழ போகிறேன், வார்த்தை மூலமா நீ வாழ போகிறேன். அதிலே சொல்லுமா? பாருங்க, நீ விசுவாச தேவனுடைய மகிமையை காண போகிறேன். கர்த்தர் கிருபை செய்து நடத்துவாரா? தேவன் நிச்சயம் நடத்த போறாரு. நீ பிரமித்து ஆச்சரியப்பட்டு அவர் நாமத்தை உயர்த்த போகிற. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 12:11 வாசிப்போம். வெளிப்படுத்தின வாசிக்கலாம். 12 வாசிப்போம். 12:11 வெளிப்படுத்தின 12:11 12 and 11 மரணம் நேரிடாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யாரை ஜெயித்தாங்க? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்து உயர்த்து, கையை உயர்த்தி. கை பாதி உயர மாட்டேங்குது. சீக்கிரம் முடிச்சு நாளைக்கு மீட்டிங்க. கையை மேல உயர்த்து. பிரைஸ் தி லார்ட். ஜெயித்தாங்க பிரதர். எப்படி ஜெயித்தாங்க? ரத்தத்தினால ஜெயித்தாங்க. ஆட்டு ரத்தம் அல்ல, மாட்டு ரத்தம் அல்ல, மனுஷ ரத்தம் அல்ல, கிறிஸ்து ரத்தம் ஜெயித்து கொடுத்தாரு. சொல்லுங்கப்பா. ரத்தம் ஊற்றப்படுகிறது. உலகத்தில் மாசித்த ஒரே ஒரு ரத்தம், இயேசுவின் ரத்தம் மட்டும். நாங்க எத்தனை பேர் ஆமேன்? ரத்தம் உனக்குள்ள வந்துட்டாலுமே நீ தான் ஜெயிக்க போகிற. எத்தனை வியாதி, எத்தனை கஷ்டம், எத்தனை மந்திரம் என்ன வந்தாலும் நீ சொல்லி அடிச்சிருவே. உள்ள ரத்தம் ஓடுதப்பா. நொப்ப ரத்தம் ஓடல, இயேசுவின் ரத்தம் ஓடுது. நான் ஊழியம் செய்கிறேன், இயேசுவின் ரத்தம். நான் புஸ்தகம் பண்ணுகிறேன், இயேசுவின் ரத்தம். நான் கிரியை செய்கிறேன், இயேசுவின் ரத்தம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. அதை நான் சொல்லுங்க. கரங்களை மேல உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. ரத்தத்தினாலே ஜெயம், இயேசு ரத்தத்தினாலே ஜெயம். எந்த கட்டம் உடைக்கிறேன், எந்த மந்தத்தை உடைக்கிறேன், வேலையை உடைக்கிறேன், பிசாசை உடைக்கிறேன். ஆழ்ந்த மேற்கொண்ட ஒரே ரத்தம், இயேசுவின் ரத்தம் உனக்குள் இறங்கி வருகிறது. ஜெயம் கொடுக்கிற ரத்தம். ஆமே நாமே 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 நாமே. அதை நான் சொல்லுங்க பக்கம். ஜெயம் கொடுக்கிற ரத்தம் உனக்குள்ள இறங்கிச்சுமா? இப்ப இறங்கிட்டு இருக்குது. எந்த வியாதி, லங்ஸ் வேலை செய்யலையா, கிட்னி வேலை செய்யலையா, இந்த வார்த்தையை வாசிக்கும் போதே தேவன் சுகமாக்கி கொண்டு இருக்கிறார். ஆமே சொல்லுங்க. மார்வலியா தேவன் சுகமாக்குறாரு. தலைவலியா தேவன் சுகமாக்குறாரு. கால் வீங்கி போச்சாம் தேவன் சுகமாக்குறாரு. வயிறுல ப்ராப்ளமா தேவன் சுகமாக்கும். யூட்ரஸ்ல ப்ராப்ளமா தேவன் சுகமாக்குறாரு. இந்த நிமிஷமே இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இயேசுவின் ரத்தம் யூட்ரஸ்ல இறங்கிட்டே இருக்குது. எத்தனை மருந்து மாத்திரை குணமாக்கப்படாம இருக்கலாம். இந்த வார்த்தையை கேட்கும் போதே கிறிஸ்துவின் ரத்தம் யூட்ரஸ்ல இறங்கிட்டே இருக்குது. கை தட்டி ஆமென் சொல்வாயா? கர்த்தருடைய ரத்தம் உண்மையிலே இறங்கிட்டே இருக்குது. ஹalleluya.
பயத்தோடு கர்த்தர் கிரியை செய்வாராம். கர்த்தர் மகிமைப்பட போறார். கர்த்தர் மகிமைப்பட போறார். உன்னை உயர்த்த போறாரு. உன்னை ஆசீர்வதிக்க போறாரு. ரத்தம் இறங்கிட்டே இருக்குது. ரத்தம் இறங்கிட்டே இருக்குது. ரத்தம் இறங்கிட்டே இருக்குது. தாமே சொல்லுமா, நீங்க மேல உயர்த்தி நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். கை தட்டி நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் பாவத்தை இயேசு பாசம் கோட்டைக்குள்ளே தேவனை ஒளியும் ரத்தம் ஊற்றப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரத்தம் ஊற்றப்படுகிறது. ஜெயம் எடுக்கிற ரத்தம், பாவத்தை மன்னிக்கிற ரத்தம், பல்லமுள்ள ரத்தம் உண்மையில் இறங்கிச்சே இருக்குது. சுத்தமான ரத்தம் இறங்கிச்சே இருக்குது. வியாதியில் இறங்குது. எனி ப்ராப்ளம், எனி ஈவல் பஸ்ஸஸ் வெளியே புறப்பட்டு போய்கொண்டிருக்குது. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எல்லாம் கையில் உயர்த்த, ஆண்டவரே ரத்தம் என்னை ஊற்றப்படுவதாக. நான் ஜெயிக்கிற ஆண்டவரே, மாமிசத்தை ஜெயிக்கிற ஆண்டவரே, மந்தத்தை ஜெயிக்கிற ஆண்டவரே, என்ன ஜெயிக்கணுங்க தாவே, என் வாழ்க்கையை ஜெயிக்கிற ஆண்டவரே. நீ ஜெயிக்கத்தான் போற. இந்த வருஷம் முழுவதும், இந்த மாசம் முழுவதும் கர்த்தருக்கு முன்பாக நீ ஜெயித்து காட்ட போற. கர்த்தர் கிரியை செய்ய போறாரு. ரத்தத்தினால் ஜெயம் உண்டாயிற்றும். இயேசுவின் ரத்தம். பிசாசு தோற்று போனவன், பிசாசு தோற்று போனவன். நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற, நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற. உனக்கு ஜெயம் கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்கும். இந்த ராத்திரி வேளை நீ தான் ஜெயிக்க போற. ஜெபத்தை ஜெயிக்க போற, விசுவாசத்தை ஜெயிக்க போற, நம்பிக்கையில ஜெயிக்க போற, இங்க ரத்தத்தை ஜெயிக்க போற. ஹல்லேலூயா. பிள்ளைங்க ஜெயிக்க போறாங்க, பேரப்பிள்ளை ஜெயிக்க போறாங்க. நீங்க நாமத்தை உயர்த்த போறீங்க. கர்த்தருடைய மகிமை இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய வல்லமை இறங்கிட்டே இருக்குது. கையை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கிருபை செய்வாரா? கிருபை செய்ய போறார். ரத்தத்தினாலே செல்லும். எத்தனை ரத்தம் தோற்று போச்சு. ஹல்லேலூயா. ஆபரின் ரத்தம் பழி வாங்கிச்சு. மனுஷத்தை பழி வாங்குது. கிறிஸ்துவின் ரத்தமோ சமாதானம் கொடுக்குது. கிறிஸ்துவின் ரத்தமோ வல்லமையை கொடுக்குது. கிறிஸ்துவின் ரத்தமோ சபையை உருவாக்குது. கிறிஸ்துவின் ரத்தமோ ஜெயத்தை கொடுக்கிறது. கிறிஸ்துவின் ரத்தமோ மனவாட்டியா மாத்துது. கிறிஸ்து ரத்தமோ பரலோகத்தை உண்டாக்குறது. கிறிஸ்து ரத்தமோ ரட்சிப்பை கொடுக்குது. கிறிஸ்துவின் ரத்தம் வாழ்க்கை மறுமலர்ச்சி உண்டாக்கிட்டு இருக்குது. இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு கர்த்தரோட உயர்த்துவது நிச்சயமாகிவிட்டது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். நீ கோர்ட்டு கேஸ் இருக்கிறியா? ரத்தோட விடுவிக்க போகுது. அதில் சொல்லுங்க பார்க்கலாம். சொத்துக்கு கேஸ் போட்டிருப்பாங்க. நான் விசுவாசிக்கிறேன், நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. கோர்ட்டு கேஸ் நீ தான் ஜெயிக்க போறீங்க. இந்த சபை தான் ஜெயிக்க போகுது. இந்த மக்கள் தான் ஜெயிக்க போறாங்க. எத்தனை கேஸ் யார் போட்டாலும் முடிவு தேவனுடைய கையில தான் இருக்குது. தீர்ப்பால் கொடுக்க போறாரு. முடிவு ஜெயலலிதா மாற்ற போறாரு. அதெல்லாம் சொல்லுங்க. குதிரை இத்தனாலுக்கு ஆயத்தமாக்கப்பட்டோம். ஜெயமோ கர்த்தரால் வரப்போகிறது. அதெல்லாம் சொல்லுங்க. குடும்பத்துல எத்தனை போராட்டம், எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அவர் நாமத்துக்கு மகிமையா வாழ்ந்து காட்ட போறீங்க. கர்த்தர் உயர்த்த போறாரு. கடவுள பாத்திரமா உயர்த்தப்பட போறீங்க. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை மேல உயர்த்தி ரத்தத்தினால் ஜெயித்தார்கள் ஐயா. சாட்சி வசனம் ஜெயித்தார்கள். ரெண்டு காரியம். ஒன்று வசனம், ஒரு ரத்தம். ஹல்லேலூயா இறங்கிச்சு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? சாத்தான் பயப்படுற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் கிறிஸ்துவின் ரத்தம் தான். ஹல்லேலூயா.
கையை மேல உயர்த்தி விசுவாசிக்கிறீங்களா? ஜெயம் உண்டாயிடுச்சா? இந்த வார்த்தை நீ வாசிக்கும் போது ஜெயிச்சுட்ட, நீ ஜெயிச்சுட்ட, நீ வெற்றி பெற்றுட்ட, நீ ஜெயம் வந்துடுச்சு. வார்த்தை சொல்லுவ ஜெயிச்சுட்ட. கத்த ஜெயம் கொடுத்துட்டாரு, உனக்கு ஜெயம் கொடுத்துட்டாரு. எடுக்கிற முடிவு நீ தான் ஜெயிக்க போற. எத்தனை சோதனை வந்தாலும் nobody can shake you. God will take care of you. நீ ஜெயித்து காட்ட போற சகோதரி, அப்பா நீ ஜெயித்து காட்ட போற தம்பி, நீ ஜெயிக்க போறீங்க. வாழ்க்கை ஜெயிக்க தான் போறீங்க. எந்த காலத்திலும் ஒரு பெரிய ஜெயம் வர போறீங்க. விசுவாசனால ஜெயம், வஸ்திரமாக ஜெயம், ரத்தத்தினால ஜெயம், கிறிஸ்துவினால ஜெயம் உண்டாக போகுது. நீ ஜெயித்து காட்ட போறீங்க. அல்லேலூயா. கத்த ஜெயத்தை கொடுப்பாரா? ஜெயத்தை கொடுத்துட்டாரா? கை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்ப நீங்க ஜெயிச்சுட்டீங்க. நான் விசுவாசிக்கிறேன். காலி வெளியே இருக்கு, காலி வேறு பக்கம் இருக்கு. இன்றைக்கு கத்த காலத்தை மாற்றி விட்டாரு, தடைகளை உடைத்து விட்டாரு, கத்தியை மாற்றி விட்டாரு. நீ உள்ள பிரவேசிக்க போகுது, நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகுது, அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகுது, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகுது, தேவ தயவை பெற்றுக்கொள்ள போகுது, தேவ மகிமையை பெற்றுக்கொள்ள போகுது, தேவ வழி திறக்க போறாரு. உன் பிள்ளைங்க நல்ல நிலைக்கு போக போறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கர்த்தரே செய்ய போறாரு, ஆண்டவரே செய்ய போறாரு. நீங்க பிரமிக்க போறீங்க, நீங்க பிரமிக்க போறீங்க. கர்த்தர் செய்ய போறாரு. கையை மேல உயர்த்தி அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிட்டீங்க? வசனம் வாசிக்கும் பொழுது நீங்க ஜெயம் பெற்றுட்டீங்க. வசனம் வாசிக்கும் பொழுது ஜெயம் இறங்கி வந்தது. இது பரலோகம் திறக்கப்படுகிறது, ஈவு இறங்கி வருகிறது, நன்மை இறங்கி வருகிறது. நான் கண்ணை திறந்து பார்க்க முடியல. கர்த்தருடைய அபிஷேக மகிமை சபை மூடிட்டே இருக்குது. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். முப்பர்களில் ஒருவர் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர். கையை உயர்த்தி பிரதர். இந்த வேர் அசைக்க பலர் முயற்சி பண்ணாங்க, இந்த மார்க்கத்தை அசைக்க பலர் முயற்சி பண்ணாங்க, கிறிஸ்துவ மார்க்கத்தை ஒழிக்க பலர் முயற்சி பண்ணாங்க. ஒன்னும் பண்ண முடியவில்லை. அல்லேலூயா. பெரிய ராஜாலாம் எழுப்பினாங்க, மன்னர்லாம் எழுப்பினா கிறிஸ்து மார்க்கத்தை அழிக்கும்படிக்கு. இந்த மார்க்கத்தை அழிக்கவே முடியவில்லை. இந்த வேற அழிக்கவே முடியும். இயேசுவாகி வேற அழிக்கவே முடியவில்லை. சத்தமா சொல்லுங்க. குடும்பத்தில் வேற அழிக்க முடியாது. நீ கிறிஸ்துக்குள்ள வேற ஒன்று இருக்கிற அதை பிடிங்க, அதனால முடியாது. கர்த்தர் நிச்சயமா நட்டு இருக்கிறாரு. சபை நிச்சயமா ஒரு வீராகமே பிடிக்கவே முடியாது. ஒரு விசுவாசத்தை அழிக்க முடியாது. ஒரு ஜபத்தை அழிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. வாசிக்கப்படு. யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் உடைக்கவும் கர்த்தர் ஜெயம் கொண்டிருக்கிற. கை உயர்த்துங்க பார்க்கலாம். நீ கும்பிடுற ஆண்டவர் தோத்து போன கடவுள் அல்ல, ஜெயித்த கடவுள், ஜெயித்த ஆண்டவர். ஜெயம் கொண்டிருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்க. அதே வல்லமை உனக்கும் உண்டு, அதே அபிஷேகம் உனக்கும் உண்டு, அதே திரு உனக்கும் உண்டு. தேவன் ஜெயம் கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உன்னை மனவாட்டியா மாற்றுவதற்காகத்தான். எத்தனை பேர் விசுவாசிகளையும் ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுவோம். இயேசு தேவன் ஜெயம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஜெயம் கொண்டிருக்கிறார். நீ ஜெயித்த ஒரு நாமத்தை உயர்த்த போகிற. கர்த்தருக்கு முன்பாக பலத்த சாட்சியத்தை மாற்ற போறாரு. ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவன்தான். சொல்லுங்க பார்க்கலாம். சௌந்தரித்துக் கொள்ளுவா. சௌந்தரிக்கத்தான் வந்திருக்க. நீ பரதேசியா உட்கார்ந்து இருக்கிற, ஒன்றுமில்லாம உட்கார்ந்து இருக்கிற, இன்னும் ஐடியால உட்கார்ந்து இருக்கிற, குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிற. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு ஜெயம் கொள்ள போறீங்க. எடுக்கிற ஒவ்வொருக்கா ஜெயம் கொள்ள போறீங்க. பிசினஸ்ல ஜெயம் கொள்ள போறீங்க, ஊழியத்துல ஜெயம் கொள்ள போறீங்க, குடும்பத்துல ஜெயம் கொள்ள போறீங்க, பிள்ளைங்க படிப்புல ஜெயிக்க போறாங்க. அல்லேலூயா. வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க. சாத்தா தோழி உள்ள சொல்லுங்க, நான் தான் ஜெயிக்க போறேன் இருக்கிறேன். எனக்கு தான் ஜெயம், எனக்கு தான் வெற்றி, எனக்கு தான் ஆசீர்வாதம். சொல்லுங்க பாங்க கையை வைத்து. எனக்கு தான் ஆசீர்வாதம், எனக்கு தான் ஜெயம். நான் ஜெயிக்க வந்திருக்கிறேன். என்னையே ஜெயம் கொண்டிருக்கிறாரு. அவர் ஜெயிச்சு போயிட்டாரு. நீ நான் தான் ஜெயிக்க போறேன். கையை வைத்து சத்தமா சொல்லுங்க, நான் ஜெயிக்க போற ஆண்டவரே. அல்லேலூயா. பணம் ஜெயிக்காது பிரதர், படிப்பு ஜெயிக்காது, பதவி ஜெயிக்காது, தோத்து போன பதவி.
உன் ஆண்டவர் ஜெயித்திருக்கிறாரு, நீயும் ஜெயம் கொள்ள போகிற. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, சாகத்தோடு அவர் ஜெயம் கொண்டிருக்க தெரியுமா? நீ மனவட்டியாய் மாற போகிறேன். உன்னை கரம் பிடித்திருக்கிற ஆண்டவர், உன்னை மனுஷன் கரம் பிடிக்க உழைத்து கரம் பிடித்த இயேசப்பதான் ஐயா கரம் பிடித்தவர் ஆண்டவரே, பாச கரம் பிடித்தவர் ஆண்டவரே, கைவிடவே மாட்டாரு. எத்தனை காரியம் வந்தாலும் உன்னை அசைக்க முடியாது. இந்த ராஜ்சபையை அசைக்க முடியாது. இந்த சபை இந்த ஊழியத்தை கெடுக்க பல மக்கள் முயற்சி பண்ணாங்க, பல கேஸ் போட்டாங்க, பல ப்ராப்ளம் உண்டாயிட்டு இந்த சபையை அடிக்கவே முடியல. தேவன் நியமித்த சபை, தேவன் உருவாக்கின சபை. அல்லேலூயா. சத்தமா கையை உயர்த்தி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு சத்தமா சொல்லுங்க. ரத்தத்தினாலே ஜெயம், விசுவாசத்தினாலே ஜெயம், வஸ்திர மூலமா நமக்கு ஜெயம் கிடைக்குது. அதைய சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயிக்க முடியுமா உங்களால? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு சுற்றி எத்தனை மந்திரம் வச்சாலும் ஒரு மந்திரம் பலிக்காது, ஒரு மந்திரம் வேலை செய்யாது. கர்த்தர் ஜெயத்தை கொடுத்து கொண்டிருக்காரு. எத்தனை அமாவாசை எத்தனை பௌர்ணமி வந்தாலும் ஒரு மந்திரம் வேலை செய்யாது. நீ ஜெயிக்க பிறந்திருக்கிற பாத்திரமா இருக்கிற ஒரு கைத்தடி ஆமென் சொல்லுவோம். ஒரு பெரிய ஜெயம் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ரத்தத்தில் வல்லமை இறங்கியிருக்கிறது. கர்த்தர் கிரியை செய்கிறாரு. ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. சொல்லுங்க. இயேசுபரத்தில் ஓடுது, நான் தான் ஜெயிக்க போகிறேன். சத்துருவை ஜெயித்துட்டேன், மரணத்தை ஜெயித்துட்டேன், பாவத்தை ஜெயித்திருக்கிறேன், இன்னும் ஜெயிக்க போகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி ஜெயம் கிடைக்குமா உங்களுக்கு? குதிரை யுத்தங்களுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கத்ராத்தான் வரும். வந்துச்சு நினைக்கிறேன் ஜெயம். சபைக்கு ஒரு ஜெயம் வந்துடுச்சு, பாஸ்டருக்கு பெரிய ஜெயம் வந்துடுச்சு, ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சு. ஹல்லேலூயா. நீங்க தான் ஜெயிக்க போறீங்க. அதை சொல்லுவோமா? இந்த ஒரே ஒரு வார்த்தையை வாசித்து முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 57 வசனம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:57 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் எப்படி வருமா? ஜெயம் எப்படி வரும்? ஸ்தோத்திரத்து தான் வரும். சத்தியமா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? சத்தியமா நீ வாயை திறக்கும்போது உனக்கு ஜெயம் கிடைக்குமா? சத்தியமா சொல்லுங்க. நீ ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பண்ணதான் ஜெயம் கிடைக்கும் உனக்கு. கை உயர்த்துங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா 2 நிமிஷம் சபைக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டருக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர்க்காக ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். சத்தமா 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 எல்லாம் கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. எல்லாரும் சேர்ந்து சொல்ற வரைக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி கையை உயர்த்தி கையை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க.
சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ண அபிஷேகம் இறங்குது, வல்லமை இறங்குது. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. பிள்ளைங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வளர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அம்மா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சபைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வல்லமை 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 வல்லமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது சத்தமா ஸ்தோத்திரம் பண்ண ஜெயம் கிடைக்கும். 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 ஸ்தோத்திரத்து வல்லமை இறங்கி வருகிறது. ரீபா 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 ராபா காபா ராபா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் பண்ண ஜெயம் இறங்கிச்சு. திருவசனம் வாசிங்க. போட்டுக்கு 50 வாசிங்க. நீங்க சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய சொல்லுங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப ஜெயம் கிடைத்து விட்டதா? ஸ்தோத்திரம் பண்ணா ஜெயம், ரத்தத்துல ஜெயம், விசுவாசத்துல ஜெயம், வசனத்துல ஜெயம், இயேசு உயிர்த்தெழுதல ஜெயம். நமக்கு ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உயிர்த்தெழுதல நமக்கு ஜெயம். யார் உயிர்த்தெழுந்தாரு? நமக்கு ஜெயம் கிடைச்சதா? ஜெயம் கிடைச்சது. ஹல்லேலூயா. சத்தமா விசுவாசத்தினாலே நமக்கு ஜெயம் கிடைச்சது. ரத்தத்துல நமக்கு ஜெயம் கிடைச்சு. இப்ப இந்த ஸ்தோத்திரம் நமக்கு ஜெயம் கிடைக்குதா? நிச்சயமா கிடைக்கும். எத்தனை விசுவாசிக்கிறேன்? ஸ்தோத்திரத்துல ஜெயம், இயேசு ரத்தத்துல ஜெயம், விசுவாசத்தினாலே ஜெயம், உயிர்த்தெழுந்த தேவ வல்லமையினால நமக்கு ஜெயம். ஹல்லேலூயா. ஜெயம் கிடைக்குமா உங்களுக்கு? சபைக்கு பெரிய ஜெயம் கிடைக்க போகுது. ஜெயம் கிடைத்து விட்டது. The Lord Church ஜெயம் கிடைத்து விட்டது. கர்த்தருடைய சபை ஜெயம் கிடைத்து விட்டது. கர்த்தர் உலாவிட்டு இருக்கிறாரு. மகத்துவமுள்ள வல்லமை இறங்கிட்டே இருக்கு. அற்புத வல்லமை இறங்கிட்டே இருக்கு. கை தட்டி ஆமென் சொல்லுவோம். ரத்தத்தின் வல்லமை இறங்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திர வல்லமை இறங்கிட்டே இருக்குது. ஹalleluya. Praise the Lord. உயிர்த்தெழுந்த வல்லமையில ஜெயம், விசுவாசத்திலே ஜெயம், இயேசு ரத்தத்திலே ஜெயம், வசனத்திலே ஜெயம். ஸ்தோத்திரம் பண்ணா நமக்கு ஜெயம். ஜெயம் கிடைக்குமா? சொல்லுங்க. கிடைச்சிச்சா நமக்கு? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் தாமே வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். எல்லாம் எழுந்து அவருடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி அதை பிரசனம் இறங்கி வந்திருக்கிறது, வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் எழுந்து கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய வல்லமை, ஸ்தோத்திரத்திலே ஜெயம், விசுவாசத்திலே பெரிய ஜெயம், இயேசு உயிர்த்தெழுதலிலே பெரிய ஜெயம். இயேசு ஜெயம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜெயித்திருக்கிறார். அப்படியே கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி வல்லமை இறங்கிட்டு இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிட்டு மேல உயர்த்தி உமை நோக்கி பார்க்கிறான். உமை நோக்கி பார்க்கிறான். சர்ச்சைக்காக செல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன். நான் தோற்று போவே மாட்டேன். சொல்லுங்க, தோற்று போவே மாட்டேன். சொல்லுங்க, தோற்று போவே மாட்டேன். நான் ஜெயிக்கத்தான் பிறந்திருக்கேன். என் ஊழியம் ஜெயிக்கப்படுது. என் சபை ஜெயிக்கப்படுது. என் விசுவாச பிள்ளைங்க ஜெயிக்கப்படுறாங்க. கையை உயர்த்தி எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி, ரெண்டு கையை மேல உயர்த்தி என்னை நெஞ்சாரே அழைத்து நொற்றங்கள் கொடுத்து மாறிவிட்டேன். என்னை நெஞ்சாரே அழைத்து நொற்றங்கள் கொடுத்து மாறிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி.
தேவ அபிஷேகம் நிச்சயமாக கட்டிடும். அக்கினி தேவ 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 அபிஷேகம் தேவ அபிஷேகம் யாருன்னு பெருசியா உங்கள் வல்லம் இறங்கிட்டு சபை பெருசியா உங்கள் அபிஷேகம் இறங்கிட்டு உங்கள் குடும்பத்தை அழிக்கும்படிக்கு மாந்திரிக பண்ணப்பட்டு பெருசியா உன் பிள்ளை வாழ்க்கையை இரண்டாம் வளர்ச்சி உன் பிள்ளை வெட்கப்பட்டு போகும்படி செய்யப்பட்ட மாந்திரிகத்தை உடைக்கப்படுகிறது. உன் பேர் பெருசியா இவனுடைய வருவாயோட செவிக்க போக ப்ளீஸ் கம் சிஸ்டர் பெருசியா கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார். உன் குடும்பத்துல பெரிய போராட்டம் மன குழப்பம் உன் பிள்ளைக்கு வாழ்க்கை நொந்து கிடக்குது. கஷ்டப்பட்டு மேரேஜ் பண்ணி வச்சு உங்க மகளுக்கு வாழ்க்கை சிதைஞ்சு கிடக்குது. Am I right? Thank you, Holy Ghost. Close your eyes. கர்த்தர் பேசுறார். உன் பிள்ளையை பைத்தியக்காரி ஆக்கி உன்னுடைய மகன் செத்து போகும்படி யார் மந்திரம் பண்ணாங்களோ அது இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. கர்த்தர் சொல்லிட்டு இருக்கிறார், உன் குடும்பம் திரும்ப பிழைக்க மகன்
உனக்கு ஒரு சொத்து ஒன்று இருக்குது, ஒரு வீடு இருக்குது. அந்த பணிக்கு சில மக்கள் முயற்சி பண்றாங்க. அது கரெக்ட். தேவன் சொல்கிறார், பெல்சியா, கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும். உன் மகளுக்கு ஒரு அற்புத தேவன் செய்ய போறார். உன் மகளை பிரித்து வாழ்க்கை யார் உழைச்சாங்களோ கர்த்தர் பழிக்கு பழி வாங்க போறார். உன்னுடைய மருமகன் பெயர் மோசஸ். ஆமா, தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். இதை யார் பிரித்தாங்களோ கர்த்தர் திரும்ப யுத்தம் பண்ண போறார். பயப்படாத பெல்சியா, வல்லம் இறங்கிட்டே இருக்கு. ஒரு சுற்றி உள்ள கட்டு உடையுது, அப்படி கீழே விட்டுருக்கு. Touch Jesus. தும் தும் தும், வல்லம் இறங்கிட்டே. பெல்சியா, 2 பிள்ளைகளை கொண்டு, ஒரு பையன் ஒரு மகன் உண்டு. ஒரு மகனை குறித்து கவலையா இருக்கிறீங்க. அது கரெக்ட். தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். அவன் பெயர் ஐசக். ஆமா, தேவன் சொல்லிட்டு இருக்கிறார். முழு குடும்பத்தை சாம்பலாக்க முயற்சி பண்ணிட்டாங்க. நீங்க இருக்கிற வீட்டுக்குள்ள போக முடியல மகளே, பயங்கர கட்டு இருக்குது. அமாவாசை வந்தாலுமே வீட்டில் பயங்கர பிரச்சனை. உன்னுடைய மகள் படமெடுத்து ஆடுகிறான், கோவப்படுகிறான், எல்லாம் மந்திர கட்டுதான். நான் செபித்து கொண்டு வீட்டு வாசல்ல 2 சர்ப்பம் நிற்குது மகளே. செய்து 3 நாள் மந்திரம் பண்ணி இந்த சர்ப்பம் கேட்குது, இந்த வீட்டை அழிக்க வந்திருக்கேன். கத்த பேசுறாங்க. நான் சொல்லி சர்ப்பம் செத்து போச்சு கேளு. ஜபத்தை சர்ப்பம் கீழே விழுந்துச்சு. அந்த சர்ப்பம் சாம்பல் ஆயிடுச்சு. 3 மந்திரங்கள் சாம்பல் ஆயிடுச்சு. கத்த தொடுகிறார்.